சின்ன சூர்யாவின் பெரிய மாற்றம். தாத்தாவிடமிருந்து கற்ற பாடம். சின்ன சூர்யா எப்போதும் சின்ன சின்ன விஷயத்துக்கே கவலைப்படுவான். ஒரு நாள் பள்ளியில் தோல்வியடைந்தான். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று முகம் சுளித்தான். அவனோட மனசு எப்போதும் எதிர்மறை எண்ணங்களாலேயே நிரம்பியிருந்தது. என்னால முடியாது என்று அவனை நம்பாமல் இருந்தான். அந்த சமயம் அவன் வீட்டு முன் இருந்த பெரிய மாமரத்தடியில் உட்கார்ந்தான். சோகத்தோடு இருந்த அவனை பார்த்து அவனோட தாத்தா என்ன சூர்யா, ஏதோ சோகம் தோணுது, என்னாச்சு மகனே? தாத்தா, நான் எதை செய்தாலும் சரியில்லை. எல்லாரும் என்னை விட நல்லா இருக்காங்க. அது தப்பான நினைப்புடா. உன்னுடைய வாழ்க்கையே நீயே மாற்ற முடியும். எப்படி தாத்தா? முதல்ல உன் மனநிலைய மாற்று. ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல பக்கம் பாரு. மரம் நிழல் கொடுக்குது என்று பாரு, அது இருட்டு கொடுக்குது என்று சொல்லாதே. அந்த வார்த்தைகள் சூர்யாவை உள்ளிருந்து வருடின. அந்த இரவு அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் இனிமேல் நேர்மறையாக யோசிக்கணும். அடுத்த நாள் காலை சூர்யா சீக்கிரம் எழுந்தான். சூரிய ஒளி அவன் முகத்தில் பிரகாசித்தது. அவன் தினம் ஒரு திட்டம் போட்டான். இன்று உடற்பயிற்சி, படிப்பு, நல்ல செயல்கள். முதல்ல சிரமமா இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் சிறிய வெற்றியை கொண்டாடினான். மெல்ல மெல்ல அவனோட மனநிலை மாற ஆரம்பிச்சது. அவனோட முகத்தில் நம்பிக்கை மின்னியது. ஒரு நாள் நண்பன் அவனை கேலி செய்தான். பழைய சூர்யா இருந்தா கோபப்பட்டிருப்பான். ஆனா இப்போ சூர்யா சிரித்தான். பரவாயில்லடா, நீ எனக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்த. அந்த நாளிலிருந்து அவன் எல்லாரிடமும் நல்ல மனநிலையில் நடந்தான். மற்ற நண்பர்களும் அவனை பார்த்து உற்சாகமடைந்தார்கள். சில நாட்கள் கழித்து தாத்தா மீண்டும் அவனை பார்த்தார். சூர்யா, நீயே உன்னை மாற்றிட்டே மகனே. நன்றி தாத்தா. இப்போ வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு. நேர்மறை மனம் வைத்தவனுக்கு வாழ்க்கை எப்போதும் சிரிக்கும். அதனால் பிள்ளைகளே, சூர்யாவைப் போல நீங்களும் உங்களை மேம்படுத்துங்கள். ஒரு நாள் உங்களும் சூரியனைப் போல பிரகாசிப்பீர்கள். இது மாதிரி இன்னும் பல ஊக்கமான கதைகளுக்கு மாத்தி யோசி. லைஃப் ஈஸி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.